அத்தியாயம் 425 புலி மீன் பாகம் 1. லின்சின் தனது மார்புக்கு அருகில் உள் மாத்திரையை இறுக்கமாக பிடித்திருந்தான். ஹாவ்யூ, இதை உனக்கு கொடுக்க முடியாது. இது எனக்கு மருந்து தயாரிக்க வேண்டியது என்று கூறினான். அந்த 5வது தலை புலம்பலோடு மூக்கை உயர்த்தியது. தலையை அசைத்துவிட்டு பின்னால் திரும்பியது. லாங்ஹாப்சன் சிறு புன்னகையுடன் விளக்கினான். லிட்டில் பர்பிள் உன்னிடம் காட்டு பாம்பின் உள் மாத்திரையை உள்ளே வைக்கச் சொல்கிறது. இது இங்கே இருக்கும்போது இந்த விஷ வாயு ஒரு பொருட்டே இல்லை. என்ன? லின்சின் அதிர்ச்சியடைந்தான். புத்திசாலியானவனாக இருந்ததால் திடீரென அவனுக்கு உரைத்தது. தலைவா, நீ சொல்றது ஹாவ்யூவின் 5வது தலையின் உறுப்பு என்று கேட்டான். லாங்ஹாப்சன் தலையசைத்து, நீ நினைச்சது சரிதான், விஷம் என்றான். விஷம் என்ற வார்த்தையை கேட்டதும் எல்லோருடைய முகத்திலும் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஹாவ்யூ எல்லா விஷத்தையும் விழுங்கியதற்கு இதுதான் காரணம் என்று ஆச்சரியமாக இருந்தது. அந்த 5வது தலை விஷ இயல்புடையது என்பதால் அது அவனது வளர்ச்சிக்காக இருந்தது. விஷ இயல்பு என்பது இதுவரை அவர்கள் கேள்விப்பட்டிராத ஒரு புதிய விஷயம். அறியப்பட்ட மந்திர மிருகங்களில் இப்படியொரு இயல்பு இருப்பதாக தெரியவில்லை. நிச்சயமாக இது முன்பு இருந்த மனிதனை தின்னும் பூக்களை தவிர. ஹாவ்யூ தனது 5வது தலையை உயர்த்தி மெல்லிய கர்ஜனையுடன் அதன் இரு கண்களும் ஒளிர்ந்தன. அவை மின்னும் ஊதா நிற ஒளியை வெளியிட்டன. விசித்திரமாக அவனது கண்கள் மின்னியதும் சுற்றியிருந்த விஷம் பயத்தில் சிதறுவது போல இருந்தது. சில நொடிகளில் 300 மீட்டர் சுற்றளவில் விஷம் மறைந்து ஹாவ்யூ முன்னேறும்போது விஷம் தொடர்ந்து சிதறியது. 11வது புனித காவலரை விடவோ காட்டு பாம்பின் உள் மாத்திரையை விடவோ இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவர்களின் பார்வை தெளிவாகி இந்த மரண நிலத்தின் சூழல் ஆச்சரியமாக மேம்பட்டது. சதுப்பு நிலத்தின் நிறங்கள் பலவிதமாக இருந்தன. சில இடங்கள் கருப்பழுப்பு, சில இடங்கள் கருமஞ்சள் மற்றும் சில இடங்கள் கருப்பச்சையாக இருந்தன. பார்வை தெளிவானதும் எல்லோரும் பல விவரங்களை கவனித்தனர். மனிதனை தின்னும் பூக்கள் வளர்ந்த இடத்தில் அவை மட்டுமே இருந்தன. ஆனால் அந்த பகுதியை கடந்தவுடன் மற்ற தாவரங்களும் தோன்றின. கொடிகள் பெரும்பாலும் இருந்தன, சில அறிமுகமில்லாத தாவரங்களும் தென்பட்டன. ஹாவ்யூ முன்னேறத் தொடங்கினான். சதுப்பு நிலத்தின் ஆழமான பகுதிகளை நோக்கி பெரிய அடிகளுடன் சென்றான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லை போல சுற்றியிருந்தவற்றை பார்க்கவே இல்லை. விசித்திரமாக எல்லோரும் அவனது முதுகில் ஏறிய பிறகு எந்த மந்திர மிருகமும் தாக்கத் துணியவில்லை. ஐயோ, இது விசித்திரமா இல்லையா? எங்கு பார்த்தாலும் இருந்த பல்லிகள் எல்லாம் திடீர்னு மறைஞ்சு போச்சு. சென் இஞர் ஆர்வமாக சுற்றி பார்த்தாள். இனி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பாதுகாப்பாக இருந்ததால் அவளது மனநிலை மேம்பட்டது. முன்பு விஷ வாயுவால் அவள் உணர்ந்த மனச்சோர்வு பெருமளவு குறைந்தது. லின்சின் சிரித்தபடி பதிலளித்தான், இதை புரிஞ்சுக்கலையா? தங்கள் இனத்தின் மூதாதையரை சந்திக்கும்போது எந்த பல்லி துணிஞ்சு நெருங்கும்? ரோஆ! லிட்டில் லைட் திடீரென திரும்பி லின்சின்னை கோபமாக பார்த்தது. அதன் கண்களில் இருந்து வந்த மிரட்டும் பார்வையால் லின்சின் திடுக்கிட்டான். தலைவா, ஹாவ்யூ என்ன பண்ணுது என்று கேட்டான். லாங்ஹாப்சன் மென்மையாக சிரித்து, அது பல்லி இல்லைன்னு சொல்லுது. தயவு செய்து அதை அந்த தாழ்ந்த ஊர்வனவற்றோடு ஒப்பிடாதே, இல்லையெனில் உன்னை கீழே தூக்கி எறியுமாம் என்றான். லின்சின் சிரித்தபடி பதிலளித்தான், சரி சரி, நம்ம ஹாவ்யூ தான் மிக சக்தி வாய்ந்தது. எந்த ஊர்வனம்? பெரிய டிராகன் கூட இதுக்கு முன்னால் ஒரு பொருட்டே இல்லை, இல்லையா? புகழ்ச்சி பேசுவதற்கு பணம் செலவாகாததால் அவன் தாராளமாக புகழ்ந்தான். குறைந்தபட்சம் இதில் அவன் கஞ்சத்தனம் செய்யவில்லை. ஹாவ்யூ அவனை ஒரு முறை மூக்கால் உயர்த்தி பிறகு கவனிக்கவே இல்லை. ஒருவேளை ஹாவ்யூவின் 5வது தலை லிட்டில் பர்பிள் புதிதாக பிறந்ததால் அது தனது பணியை செய்ய மிகவும் ஆர்வமாக இருந்தது. தனது சொந்த திறனை மட்டுமே நம்பி முன்னேறியது. லிட்டில் பர்பிளின் பாதை திறக்கும் முறை மிக எளிமையாக இருந்தது. வாயை திறந்து முன்னால் ஒரு மூச்சை வெளியிட்டது. அந்த மூச்சு அதன் கண்களைப் போலவே கரு ஊதா நிறத்தில் இருந்தது. அது கடந்து செல்லும்போது எவ்வளவு கடினமான கொடிகளாக இருந்தாலும் உடனே உருகி பாதையை மென்மையாக்கியது. ஆனால் லாங்ஹாப்சன் கவனித்தான், லிட்டில் பர்பிள் ஒவ்வொரு முறையும் மிக ஆழமாக மூச்சு விடுகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் சதுப்பு நிலத்தில் செறிந்திருந்த சக்தியை உறிஞ்சுவது போல இருந்தது. அவன் மூச்சை வெளியிடும்போது சிதறிய விஷ வாயு மேலும் மேலும் வலிமையாகி வந்தது. லாங்ஹாப்சன், லிட்டில் பர்பிளின் வலிமை மற்ற தலைகளை விட வேறுபட்டதா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் இந்த விஷ இயல்பு சரியாக பயன்படுத்தப்பட்டால் மற்ற இயல்புகளை விட மிகவும் பயங்கரமாக இருக்கலாம்.
சில நிமிடங்களில் ஹாவ்யூ கடந்த தூரம் லாங்ஹாவ்செனின் குழு இதுவரை கடந்த மொத்த தூரத்தை விட அதிகமாக இருந்தது. சதுப்பு நிலத்தின் ஆழமான பகுதிகளுக்குள் செல்லும்போது எல்லோருக்கும் ஓய்வு எடுக்க நேரம் கிடைத்தது. ஹாவ்யூவின் அகலமான முதுகு 10 மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது. 7 பேர் உட்கார்ந்திருந்தாலும் அவர்களுக்கு நெருக்கடியாக இல்லை. ஆனால் பாதுகாப்புக்காக லாங்ஹாவ்சென் கையெருக்கு அருகில் இருந்தான். அதனால் அவர்கள் இருவரும் ஒப்பீட்டளவில் நெருக்கமாக இருந்தனர். மேலும் முன்னேறியபோது ஹாவ்யூ மேலும் அரை மணி நேரம் வேகமாக சென்றான். இப்போது அவர்கள் சதுப்பு நிலத்தின் ஆழமான பகுதிகளுக்குள் நுழைந்திருந்தனர். ஹாவ்யூவின் வலிமையான தோற்றம் பயணத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவன் தோன்றுவதற்கு முன்பு 3 மடங்கு நேரம் எடுத்திருந்தாலும் இங்கு வந்திருக்க முடியாது. மற்றொரு அடர்ந்த கொடிகள் பகுதியை கடந்தபோது ஒரு சிறிய ஏரி தோன்றியது. இந்த ஏரி ஆழமற்றதாக இருந்தது. லாங்ஹாவ்சென் இங்கு நிலம் சேராக இருப்பதைக் கண்டான். இது ஏரியின் ஆழமற்ற தன்மையை உறுதிப்படுத்தியது. இதுவரை ஹாவ்யூ முதல் முறையாக தனது முன்னேற்றத்தை நிறுத்தினான். அவனது 5 தலைகளும் 4 திசைகளை பார்த்தன. முதல் முறையாக அவனது செயல்களில் தயக்கம் தெரிந்தது. லாங்ஹாவ்சென் ஹாவ்யூவிடமிருந்து வரும் பயத்தை உணர்ந்ததால் அவனுக்கும் பதற்றம் ஏற்பட்டது. முதுகில் குளிர் ஓட லாங்ஹாவ்சென் கத்தினான், எல்லோரும் போருக்கு தயாராகுங்கள். சுற்றி கவனமாக இருங்கள். இந்த நேரத்தில் கையேர் திடீரென ஒரு திசையை நோக்கி பார்த்தாள், ஏதோ உள்ளுணர்வு அழைப்பு போல. அவள் திடீரென இறுகியதை உணர்ந்த லாங்ஹாவ்சென் உடனே அந்த திசையை உற்று பார்த்தான். அந்த நொடியில் ஒரு அடர்ந்த ஒளிக்கற்றை மின்னியது. அந்த ஒளி மிக வேகமாக இருந்தது. ஏரியின் மேற்பரப்பில் ஒட்டியவாறு அந்த குளிர்ந்த கற்றை ஒரு கூர்மையான கத்தியை விட வேகமாக நகர்ந்தது. ஹாவ்யூ திடீரென ஒரு கர்ஜனை எழுப்பி தனது பெரிய உடலை முன்னால் சாய்த்தான். அந்த கர்ஜனையால் லாங்ஹாவ்செனுக்கு வலி ஏற்பட்டது. உடனே ஹாவ்யூவின் முதுகில் இருந்து குதித்து விழுந்தான். ஒரு பொன்னிற நிழல் அவனிடமிருந்து பிரிந்து ஹாவ்யூவின் முதுகில் இருந்தது. பின்னர் ஒரு சுழலும் ஆற்றல் கற்றை திடீரென ஹாவ்யூவின் தடிமனான வலது முன்காலை தாக்கியது. அவனது அரை அடி நீளமுள்ள செதில்களில் ஒன்று வெட்டப்பட்டு உள்ளே ஒரு நரம்பு தெரிந்தது. ஆனால் அந்த காயம் ஆச்சரியமான வேகத்தில் குணமடைந்தது. லாங்ஹாவ்சென் ஹாவ்யூவின் செதில்களின் வலிமையை தனது தாக்குதல்களால் சோதிக்க முடியவில்லை என்றாலும் அவனும் ஹாவ்யூவும் நீண்ட காலம் ஒன்றாக போராடியதால் ஹாவ்யூவின் பாதுகாப்பு திறனை பற்றி நல்ல புரிதல் இருந்தது. ஹாவ்யூவின் வெளிப்புற ஆற்றல் பரிணாமத்திற்கு முன்பே 10,000 அலகுகளை தாண்டியிருக்க வேண்டும். பரிணாமத்திற்கு பிறகு அது 2 மடங்காகி இருக்கலாம். இப்படியிருக்க அவனது பாதுகாப்பு உடனடியாக உடைக்கப்பட்டு தவிர்க்கவோ மாற்றிக்கொள்ளவோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இதற்கு எவ்வளவு வலிமை தேவைப்பட்டிருக்க வேண்டும்? இந்த நேரத்தில் லாங்ஹாவ்செனின் கண்கள் திடீரென விரிந்தன. ஏனெனில் தெளிவாக இருந்த சிறிய ஏரியில் திடீரென பல டஜன் ஒளிக்கற்றைகள் தோன்றின. கிட்டத்தட்ட 100 கற்றைகள் ஹாவ்யூவை நோக்கி வேகமாக வந்தன. மிக வேகமாக இருந்ததால் கண்ணுக்கு தெரியவில்லை. ஹாவ்யூ! லாங்ஹாவ்சென் பதறியபடி கத்தினான். அதே நேரத்தில் ஒளியின் தேவியின் ஆரியா வீசப்பட்டு எண்ணற்ற பொன்னிற ஒளிப்புள்ளிகள் வானத்தில் பரவின. இந்த தாக்குதல் லாங்ஹாவ்செனின் முழு முயற்சியையும் கொண்டிருந்தது. ஆற்றல், தாக்குதல் வேகம் மற்றும் தாக்குதல் வீச்சு ஆகியவை உச்சத்தை எட்டியிருந்தன. இது டெமன் வைப்பிங் ஃபிளாஷ். ஹாவ்யூ ஒரு கர்ஜனை எழுப்பி தனது பக்கவாட்டில் இருந்த 2 பெரிய இறக்கைகளை விரித்து வேகமாக அடித்து தனது பெரிய உடலை வானில் உயர்த்தினான். ஹாவ்யூ அமைதியானவன் இல்லை. அவனது உடல் வானில் உயர்ந்தபோது அவனது 5 பெரிய தலைகளில் 5 மூச்சுகள் ஏற்கனவே சிறிய ஏரியை நோக்கி பாய்ந்தன. காதை பிளக்கும் வெடிப்பு சத்தத்துக்கு மத்தியில் லாங்ஹாவ்சென் ஒரு பெரிய சுத்தியால் அடிக்கப்பட்டது போல உணர்ந்தான். ஒளியின் தேவியின் ஆரியா போன்ற வலிமையான ஆயுதம் கூட மெலிதாக புலம்பியது. ஒரு பெரிய பின்னடைவு ஆற்றல் லாங்ஹாவ்செனின் உடலில் நேரடியாக தாக்கி அவனை பின்னால் தள்ளியது. ஆனால் ஹாவ்யூவுக்கு வானில் பறக்க டெமன் வைப்பிங் ஃபிளாஷ் மூலம் போதுமான நேரத்தை பெற்றுத் தந்தான். ஒரு மெல்லிய ஒலியுடன் லாங்ஹாவ்செனின் முகம் வெளிரிப்போனது. 64வது கமாண்டர் தர டெமன் ஹன் ஸ்குவாட்டில் இருந்து எல்லோருக்கும் முன்னால் ஆன்மா பகிர்வு சங்கிலிகளின் பொன்னிற ஒளி தோன்றியது. அந்த குளிர்ந்த ஒளி லாங்ஹாவ்செனை விடுவிக்கும் எண்ணமே இல்லாமல் அவனை பின்தொடர்ந்து அவனுடன் சறுக்கியது. ஹாவ்யூவை காயப்படுத்திய அந்த வலிமையான அழிவு ஆற்றலுக்கு முன்னால் லாங்ஹாவ்செனின் புனித ஒளி கவசம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் லாங்ஹாவ்செனின் உடலில் இருந்து வெள்ளை ஒளி வெளிப்பட்டு அந்த வெள்ளை ஒளிகளின் தாக்குதலில் இருந்து ஒரு முடியளவு தப்பினான். எல்லோருக்கும் முதுகில் குளிர் வியர்வை வழிந்தது.
இந்த ஆபத்தான நிலைமை மிகவும் திடீரென ஏற்பட்டது. ஹாவ்யூ தாக்கப்பட்டதில் இருந்து லாங் ஹாவ்சென் குதித்து விழுந்தது வரை முழு நிகழ்வும் சில மூச்சு நேரத்தில் நடந்தது. அடுத்த நொடி ஒரு வன்முறையான வெடிப்பு ஒலித்தது. 5 மூச்சுகள் சிறிய ஏரியில் விழுந்து உரத்த வெடிப்பை ஏற்படுத்தின. 5 அழிவு உறுப்பு வெடிப்புகள் முழு ஏரியையும் தலைகீழாக மாற்றின. இந்த சிறிய ஏரி ஒரு 200 மீட்டர் விட்டம் மட்டுமே கொண்டிருந்தது. ஆற்றலின் பெரிய ஏற்ற இறக்கங்கள் வெறித்தனமாக பரவின. ஒரு தொடர் ஒளிக்கற்றைகள் தொடர்ந்து வானில் சுழன்று சிதறின. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் அந்த ஒளிக்கற்றைகள் என்னவென்று தெளிவாக பார்த்தனர். லாங் ஹாவ்சென் மார்பை உயர்த்தி நிமிர்ந்து உடல் பலமுறை நடுங்குவதை உணர்ந்தான். முன்கூட்டியே தயாராக இல்லையெனில் யாட்டிங்கை ஹாவ்யூவின் முதுகில் வைத்திருக்கவில்லை என்றால் புனித ஆன்மா அடுப்பின் ஈர்ப்பு திறனை பயன்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றிருக்கும். ஏனெனில் அவனுக்கு தனது ஆன்மா இறக்கைகளை வெளியிடவே நேரம் கிடைக்கவில்லை. இது எந்த வகையான மிருகம்? லாங் ஹாவ்செனோ அல்லது அவனது தோழர்களோ அவர்களை தாக்கிய இந்த மந்திர மிருகத்தை அடையாளம் காணவில்லை.